சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடக்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். தேவன் யாரை நோக்கி பார்க்கக்கூடியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் மனுஷனை உருவாக்குகிறவர், மனுக்குலங்களை பாதுகாக்கிறவர், அவர் சித்தப்படியே சகலவற்றையும் செய்யக்கூடிய தேவன். அந்த தேவன் தான் உருவாக்குனதான அந்த மனுஷர்களை நோக்கி பார்க்க வேண்டுமையானால் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வேத வசனத்திற்கு நடுங்கக்கூடியதான ஜனங்களை அவர் நோக்கி பார்க்கக்கூடியவர் என்று சொல்லப்பட்டு, இந்த உலகத்திலே அநேகமான காரியங்கள் நடக்குகிறது, ஆபத்துகள் நடக்கிறது. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்பாக அது இப்படிலாம் சம்பவிக்கும் சொல்லி தேவனுக்கு தெரியும். ஆனால் அப்படியே நடந்து விடுகிறது. அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் பூமியிலே உள்ள சகல ஜனங்களையும் பார்க்கக்கூடியவர். ஆனால் ஆபத்துகள், சோதனைகள், நெருக்கங்கள் இவையெல்லாம் வரும்போது யாரை தப்புவிக்கக்கூடியவர், யாருடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கக்கூடியவர், யாரை அந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் என்று பார்ப்போமேயானால் வேத வசனத்திற்கு நடுங்கக்கூடியவர்கள். அப்படியானால் வேத வசனத்திற்கு நடுங்குவது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவரவருக்கும் எப்படி எப்படி தோணுதோ அப்படி எப்படி நடக்கக்கூடியதான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொய் என்றால் சகலமாக பேசக்கூடியவர்களா இருக்கிறார்கள். இல்லாத பொல்லாத காரியங்கள் தைரியமாய் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றின்படி நான் வாழ்வேனே ஆனால் எனக்கு முடிவு பரிதாபம் என்கிறதான எண்ணம் அனைவருக்குள்ளே இருக்கா. வேத வசனத்தை எவ்வளவு ஜனங்கள் படிக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கும் பதில் வராது. சரி, படிப்போம் என்று சொல்லுவார்கள் ஒரு கூட்ட ஜனங்கள், ஆனால் அதிலே ஒரு முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்காது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியதான ஜனங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு, இந்த வேதாகமானது முழுமையற்றது, அது பழைய காலத்துல உள்ளது, அது இந்த காலத்துக்கு ஏற்றதாக இல்லை. ஏன்? தன் விருப்பப்படி மனுஷன் நடக்க வேண்டியதா இருக்கு, அதுக்கு இது ஒத்து போகல. அதனால ஒரே வார்த்தை தான், இதெல்லாம் பழைய புஸ்தகங்கள், இந்த நவீன காலம், இந்த சமூக வலைத்தளங்கள் நிறைந்த காலம், இந்த அறிவு பெருகிற இந்த காலத்துல இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதவன். அதிலே கொஞ்சம் பயபக்தி உள்ளவர் என்ன சொல்வார்கள், அது தேவ ஆவினாலே எழுதப்பட்டது, அதனால தேவனுடைய வார்த்தை என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் படிப்பார்கள், தியானிப்பார்கள், ஆனால் கீழ்ப்படிதல் இருக்கா. கீழ்ப்படிதல் இல்லாத மனுஷனுடைய அந்த வேத வாசிப்பும் வேத தியானமும் மற்ற ஜனங்களிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த நம்பிக்கைக்கு ஒத்ததாகவே இருக்கிறது தவிர எந்த பிரயோஜனமும் இருக்கா. ஒருவேளை நீங்க டெய்லி காலையிலையும் வாசிக்கலாம், சாயங்காலம் வாசிக்கலாம், அந்த வேத வசனத்தின்படி நீங்க கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கிறீர்களா என்று பார்த்தால் கிடையாது. அப்படியானால் நீங்களும் தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான ஜனங்கள் அல்ல. தேவன் எப்படிப்பட்ட ஜனங்களை எதிர்பார்க்கிறார்? வேதத்திற்கு நடுங்கக்கூடிய ஜனங்கள். 2 தீமோத்தேயு 3:16 வாசிப்பீர்களானால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. இது எல்லாருமே நீங்க ஏத்துக்கிடுவீங்க. சரியா அந்த வார்த்தை பொய் பேசக்கூடாது என்று சொல்லுதே, அதன்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணம்டா அதற்கு சம்மதிக்க மாட்டார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நோய்கள், வியாதிகள் வரும்போதும், ஆபத்துகள், சோதனைகள் வரும்போதும் ஏன் ஒரு விடுதலை இல்லை என்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், காரணம் தேவன் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறாரே தவிர நோக்கி பார்க்கிறவராக இல்லை. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, எல்லாரும் வர்றீங்க, ஜெபம் பண்றீங்க, ஆராதனைக்கு வாரீங்க, போறீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை. காரணம் என்ன? எல்லாம் வெளிவேஷன் தான். வேத வசனத்திற்கு நீங்கள் நடுங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய விடுதலைகளையும் ஒரு மாற்றத்தையும் காண்பீங்க. உலக பிரகாரமான உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பீங்க. காரணம் என்ன? அங்க தேவன் கிரியை செய்வார். அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். என்னுடைய மகன், என் மகள், இந்த குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கு என்பதை அறிந்து அவர் அங்கு கிரியை செய்வார். வேத வசனம் இது சொல்லுதா, அது என்ன ஆனாலும் சரி, அது குடும்பத்தார் விரோதிக்கட்டு, உலகத்தார் விரோதிக்கட்டு, இதனால் எனக்கு என்ன நஷ்டமும் வரட்டு, ஆனால் வேத வசனம் நான் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் செயல்படணும்னு சொல்லுதா, அதற்கு அப்படியே நீ ஒப்பு கொடுத்து நான் ஜீவிப்பேனே ஆனால் அதுதான் நடக்கும். அந்த மனுஷனை மாத்திரம் தான் தேவன் நோக்கி பார்க்கக்கூடியது இருக்கிறார்.